அண்ணா உங்கள் பேர் என்னங்க? அழகசாமி. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? புதுக்கோட்டையிலேருந்து. உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க? ஒரு பையன் மாத்திரம். உங்களுக்கு சொந்த வீடு இருந்தது, பையன் எடுத்துட்டாரு. இப்போ பையன் உங்களுக்கு காப்பாத்துறது இல்லை. சரிங்க. ஸோ உங்களை காப்பாத்துறதே இல்லை. சரிங்க. அப்போ பையனுக்கு எவ்வளோ குழந்தை இருக்காங்க? 2 குழந்தை இருக்காங்க. அவங்க குழந்தை பேர் என்னங்க? ரேகா. சரிங்க. ஸோ உங்கள் பையன் பேர் என்னங்க? மோகன்குமார். சரிங்க. ஸோ நீங்கள் இப்போ இங்கே படுத்துட்டு இருக்கீங்க, பஸ் ஸ்டாண்டில் படுத்துட்டு இருக்கீங்க. நீங்கள் நம்ம நாட்டுக்கு தோசை இட்லி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க இல்லையா முன்னாடி? இப்போ நம்ம மக்கள் உங்களுக்கு கவனிக்கிறது இல்லை, ரைட்டா? சரிங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா? இந்த பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் போய் படுத்துக்கிறீங்க, பெரிய ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டு. அப்புறம் நீங்கள் எப்படி சாப்பாடெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, வரும்போது யாரோ வாங்கி தந்துடுவாங்க. சரிங்க. ஸோ கொஞ்சம் காசு வாங்குவாங்க. ஸோ உங்கள் பையனை உங்களை எட்டியும் பார்க்கறது இல்லை இப்போ? மனைவி என்ன ஆயிடுச்சு? மனைவி இறந்து போயிட்டாங்க. ஸோ உங்கள் பையன் பேர் திருப்பி சொல்லுங்க. மோகன்குமார். சரிங்க. உங்கள் பேர்? அழகுசாமி. சரிங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வீடு இல்லாமல் உங்கள் சொந்த வீடை நீங்கள் பையன்கிட்ட கொடுத்து வெளியே வந்திருக்கீங்க. சரிங்க. ஸோ உங்களுக்கு எதிர்பார்க்குறது என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? இப்போ எப்படி உங்களை உதவி செய்ய முடியும்? சரிங்க. ஒரு பெட்டி கடைனாச்சா உங்களுக்கு செஞ்சு தர வேண்டியதாக வரும் இல்லையா? சரிங்க. ஆனால் நம்ம பேர் ஹாரிஸுங்க. நான் நல்ல சின்ன சின்ன ஆளுங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி சொல்லி நான் கேட்டுட்டு இருக்கேங்க. எல்லா ஊர்ல போய் இந்த மாதிரி வயசானவங்களுக்கு ஒரு சேவை. ஏன்னா மக்களுக்கு தெரியணும், அது இல்லாமல் கலெக்டர் அம்மாவுக்கும் தெரியணும், அமைச்சருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கேன். சரியா? ஸோ இது இந்த பதிவு நான் மேல அதிகாரிக்கு அமுச்சு விட்டுருவேன். ஸோ நீங்க உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றத நீங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துட்டு இருக்கேன். ஃபோன் நம்பர் இருக்கா? ஃபோன் நம்பர் என்ன? ஃபோன் நம்பர் 96 55 59 47 17. சரிங்க. ஸோ நீங்க எப்படி ஃபோன் யூஸ் பண்றீங்க? யாருக்கு காசு கொடுக்குறாங்க அதுக்கு? சரிங்க. சரிங்க. ஸோ உங்க ஃபோன் நம்பர் இருக்கு. ஃபோன் நம்பர் திருப்பி சொல்லுங்கப்பா. 96 55 59 17 47. சரிங்க. இப்போ உங்க கண் பார்வை சரியில்லை இல்லையா? சரி. ஸோ உங்க பையன் சுத்தமா எதுவும் செய்யறதில்ல உங்களுக்கு? இல்ல செய்வாரு, பட் இங்க எப்படி அவங்க செய்வாரு? செய்ய மாட்டாரு. சரிங்க. சரிங்க. நான் தேங்க்ஸ்ண்ணா. நான் இது மேலதிகாரிக்கு அமுச்சு விட்டு உங்களுக்கு என்ன செய்யணும்னா அது செஞ்சு தருவாங்க. பையனுக்கு பாதிப்பு, உங்க பையன் மேல பாசம் இருக்கிறீங்க, உங்க பையனுக்கு பாதிப்பு கிடைக்காது. பட் உங்க பையன் உங்களுக்கு காப்பாற்றணும், கண்டிப்பா காப்பாற்றி ஆகணும். சரியா? ஏன்னா பையன் உங்களை ரோட்ல விட்டு போகக்கூடாது, அது தப்பு. ஏன்னா நீங்க அவன் சின்னதா இருக்கும் போது நீங்க காப்பாத்தி இருக்கீங்க இல்லையா? சரிங்க. ஸோ நான் இதை மேல அதிகாரிக்கு அமுச்சு விட்டு அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அவங்க எடுத்துட்டு பார்க்கட்டுங்க. சரியா? ஸோ நீங்கள் 4வது பஸ் ஸ்டாண்டில் இங்கே நம்ம பெரிய ஆஸ்பத்திரி கிட்ட படுத்துட்டு இருக்கீங்க. எத்தனை மணி வரைக்கும் அங்கே இருப்பீங்க? 7 வரைக்கும் இருப்பீங்க. அப்புறம் இங்கே வந்துடுவீங்க, அப்படியே எங்கேயோ போயிடுவீங்க. சரிங்க. சாயங்காலம் அங்கே போயிடுவீங்க. எத்தனை மணிக்கு அங்கே போவீங்க? சரிங்க.